வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம ரீசெண்டா தியேட்டர்ஸ்ல ஹாலிவுட் சைஃபி ஆக்ஷன் படமா வெளிவந்திருக்கிற ட்ரான் ஏரஸ் படத்தோட ரிவ்யூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இப்ப படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத மேலோட்டமா தெரிஞ்சுக்கலாம். படத்தோட ஆரம்பத்துல வில்லன் மனிதர்கள் போல இருக்கிற ஒரு ஏஐ கோடிங் சிஸ்டம் ஒன்ன உருவாக்குறாரு. அந்த கோடிங் சிஸ்டம் பூமியில 29 நிமிஷத்துக்கு மேல இருக்கவே முடியாது. இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா படத்தோட ஹீரோயின் அந்த கோடிங் சிஸ்டம் அழியாம இருக்கிற ஒரு டேட்டா ஒன்ன கண்டுபிடிக்கிறாங்க. இந்த விஷயம் வில்லனுக்கு தெரிய வர அந்த டேட்டாவை திருடணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய ஏஐ சோல்ஜர்ஸை வில்லன் அனுப்புறாரு. இதுக்கப்புறம் என்னென்ன நடக்குது அப்படின்னு அடுத்தடுத்து சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. படத்துல லீடா நடிச்ச ஜெரட் லெட்டோ ஆகட்டும், கிரேட்டா லீ ஆகட்டும் மற்றும் பல முக்கிய நடிகர்கள் ஆகட்டும் எல்லாருமே பர்ஃபார்மன்ஸ் வைஸா தரமாவே நடிச்சிருக்கிறாங்க. இந்த படம் 2 மணி நேரத்துக்குள்ள இருக்கிற மாதிரி தான் பிரசன்ட் பண்ணப்பட்டிருக்குது. ஸோ குயிக்காவே உங்களால பார்த்து முடிக்க முடியும். இந்த படத்தை பல இடங்கள்ல காப்பாத்தி கொடுத்தது படத்தோட விஷுவல்ஸ் மற்றும் சவுண்ட் ஒர்க் தான். குறிப்பா சொல்லணும்னா படத்தோட ஆரம்பத்துல ஹீரோயினை துரத்திக்கிட்டு வர ஒரு பைக் சேசிங் காட்சி ஒண்ணு இருக்கும். அந்த காட்சிகளாகட்டும், ஹீரோயின் டிஜிட்டல் உலகத்துக்கு போனதுக்கு அப்புறம் அங்க நடக்கிற காட்சிகளாகட்டும், கோடிங் சிஸ்டம் உருவாக்குற காட்சிகளாகட்டும், இந்த இடங்கள்ல வர விஎஃப்எக்ஸ் ஆனது பல இடங்கள்ல நம்மள பிரமிக்க வைக்குது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அந்த இடங்கள்ல வர சவுண்டிங் ஒர்க் காட்சிகளுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணிருக்குது. படத்துல ஏஐ கோடிங் சிஸ்டம் பூமிக்கு வர மாதிரியான காட்சிகளை இவங்க புதுவித கண்ணோட்டத்துல கொண்டுட்டு வந்தது படத்துல ரசிக்க வைக்குது. படத்தோட குறைகள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா படத்துல விஷுவல்ஸ் மற்றும் சவுண்ட் ஒர்க் நல்லாவே இருந்தாலும் கதை மற்றும் திரைக்கதை எதுவுமே பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல. இது ரெண்டுமே படத்துல வீக்கா தான் இருக்குது. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா படத்தோட திரைக்கதையில சுவாரஸ்யம் அப்படிங்கிற ஒரு விஷயம் குறைவா தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்த ட்ரான் படங்களோட சாயல்கள் இந்த படத்துலயும் அங்கங்க பிரதிபலிக்க தான் செய்யுது. படத்தை கேரக்டர் வைஸா இன்னுமே இவங்க கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம். ஒரே வார்த்தையில சொல்லணும்னா இந்த படம் உங்க டைமுக்கு ஒர்த்தான ஒரு டீசென்டான படம் தான் இந்த படம். படத்துல வர விஷுவல்ஸ் காட்சிகள் பல இடங்கள்ல பிரமிக்க வைக்குது. விருப்பப்படுறவங்க பாருங்க. படத்தை தாராளமா ஃபேமிலியோடய பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் நமக்கு மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.